பியில பிறந்தவங்களுக்கு பலன் சொல்லுங்க. இந்த பிங்கிற எழுத்து, இந்த பாலசுப்ரமணியன், பாலமுருகன் இதெல்லாம் வந்து பியில் தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த பியில் ஸ்டார்ட் ஆகுறது என்னன்னு கேட்டிங்கனாக்க, லக்ஷ்மிகரமான ஒரு அம்சம் இவங்களுக்கு உண்டு. லட்சுமிகரமான அம்சம்னா அவங்க ஏழையா பணக்காரங்களா வெளியே ஒன்றும் தெரியாது. பட் வெளியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லட்சுமிகரமாக ஒரு நல்ல ஒரு பெரிய ஆள் மாதிரி அவங்கள வந்து தோற்றம் வந்து அவங்களுக்கு கொடுக்கும். இந்த பீங்கிற எழுத்து ஆரம்பித்தாலே அந்த பாலமுருகன், பாலசுப்ரமணியன் இது மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வெளிப்புற தோற்றம் வந்து ஒரு லட்சுமிகரமான தோற்றத்தை கடவுள் அனுகிரகம் பண்ணுவார். திருமணத்துக்கு பிறகு தான் இவங்க லைஃப். திருமணத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா லைஃப் ஒரு சுமாராக தான் போயிட்டு இருக்கும். திருமணத்துக்கு பிறகு இவங்க லைஃபே சேஞ்ச் ஆகிடும். திருமணம் வந்து வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் நல்ல அதிர்ஷ்டசாலியாக அமைவாங்க. இவங்களுக்கு அதன் மூலம் அதிர்ஷ்டங்கள் பெருகும். திருமண வாழ்க்கை இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு எங்கே சிக்கல் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உறவினர்கள் மத்தியில் சிக்கல் வரும். உறவினர்கள் மத்தியிலேருந்து பார்த்தீங்கன்னாக்க, எப்போவுமே அதுதானே இயல்பாக வந்து ஒரு திருமணத்துக்கு பிறகு நல்லா இருக்காருன்னா, திருமணத்துக்கு முன்னாடி ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். ஒரு தாய் தந்தையர் வழியிலேயே ஒரு என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அவங்களுக்கு ஏதாவது நல்லவங்களாக இருந்தாலும் இவர் ஏதாவது செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அல்லது கெட்டவங்களாக இருந்தாங்களா அவங்கள பாதிப்பு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ உறவினர்களால் இவங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, சப்போர்ட்டும் கிடையாது. தனித்துவமாக தான் இவங்க லைஃப்பில் முன்னுக்கு வருவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆடம்பர பொருட்கள் வந்து இவங்க வந்து தானாகவே வந்து சேரும் இவங்களுக்கு. இந்த மாதிரி புராதன பொருட்கள் வியாபாரம், ஜெம்ஸ்டோன்ஸ் வியாபாரம், அதே மாதிரி லக்ஸுரி பொருட்கள் வியாபாரம், அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பணக்காரர்கள் உபயோகிக்கக்கூடிய விஷயங்கள், பெண்கள் உபயோகக்கூடிய பொருட்கள் வியாபாரம், இது இவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு ஒரு சிக்கலான விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இவங்க எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இவங்களுக்கு நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது உடலில் வந்து நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிற வழியும் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கனாக்க, இந்த வல்லாரைக்கீரை மாதிரியெல்லாம் ஒரு விஷயங்கள் இருக்குது. வல்லாரைக்கீரையை வந்து உணவில் சேர்த்துக்கிறது, பிரம்மின்னு சொல்லுவாங்க. அது வந்து மாத்திரை வடிவிலையும் கிடைக்கிது. அதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்.